வணக்கம். உண்மையான உறவுகளே, எஸ்பிஓ கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் இன்னும் வர உங்களுக்கு 404 எரர் வருது. என்னால சரியான முறையில் இந்த டாஸ்கை நிறைவு பண்ண முடியல. இந்த டாஸ்க் எப்படி பண்ணுறதுங்கிறதும் புரியல. இந்த மாதிரி இருக்கிற நபர்கள் இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இனிமே நீங்க 5 நிமிஷத்துக்குள்ள இந்த டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. முதல்ல சொல்ற 3 ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. 1 ஃபேஸ்புக் இல்லைனா இன்ஸ்டாகிராம். இந்த ரெண்டில் ஒரு அக்கௌண்ட்டை பப்ளிக் அக்கௌண்ட்டாக பயன்படுத்துங்க. இன்னொன்று பைமோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் உங்களுடைய மொபைலில் இருக்கணும். ஸோ அது உங்ககிட்ட இல்லைன்னா உங்களை ஜாயின் பண்ணி விட்ட நபர் எஸ்பிஓவில் ஜாயின் பண்ணியிருப்பார், அவர்கிட்ட பைமோட் ரெஃபரல் கேளுங்க, தருவாங்க. அவங்க ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு யார் எஸ்பிஓவில் ஏற்கனவே இருக்கிற நபர்கள் தெரியுமோ அவங்கக்கிட்டையும் நீங்கள் ரெஃபர் லிங்க் வாங்கிக்கலாம். ஸோ அதன் மூலமாக உங்களுக்கும் பயன் இருக்குது, அவங்களுக்கும் பயன் இருக்குது. 3வது விஷயம், முக்கியமான விஷயம், இந்த குரோமை ஆப் இன்ஃபோ லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆப் இன்ஃபோ இருக்கும். ஸோ அதில் கீழே பாருங்கள், ஸ்டோரேஜ் அண்ட் கேட்ச் இருக்கும். இதில் கிளியர் ஸ்டோரேஜ் கொடுங்க, கிளியர் ஆல் டேட்டா கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இவ்வளவுதான். ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம். நெக்ஸ்ட் ப்ளே ஸ்டோர் போங்க. இதில் ஒரு ரவுண்ட் இருக்கும், இதை டச் பண்ணுங்கள். மேனேஜ் ஆப் டிவைஸ் இருக்கும், இதில் அப்டேட் அவைலபிள் இருக்கும். இதில் குரோம் இருக்கான்னு சர்ச் பண்ணுங்கள். இருந்தால் அப்டேட் கொடுத்துருங்க. இவ்வளவுதான் விஷயமே. இப்போ குரோம் சர்வருக்கு போகலாம். புதுசாக ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் வரும். எஸ்பிஓ போர்ட்டல் சர்ச் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இருக்க எஸ்பிஓ போர்ட்டல் கொடுங்க, 404 எரர் வரும். அதில் அப்படியே மேலே 3 டாட் இருக்கும், இதை டச் பண்ணுங்க, லாகின் கொடுங்க, உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்ட் கொடுங்க, ஓப்பன் ஆகும். இவ்வளவு தான். இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதுதான் நமக்கு முக்கியம். டெய்லி நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணும்போது டெய்லியும் நீங்கள் பார்க்கணும் கண்டென்ட் ஷேரிங் இன்ஸ்ட்ரக்ஷன். இதுக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா, முதல்ல இதை தெளிவாக சொல்லிடுறேன். இந்த டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம டச் பண்ணும்போது ஓப்பன் ஆகும். இந்த 3 ஆப்ஷன் வரும். இது உங்களுக்கு வரலைன்னா நீங்கள் ஒன்று இன்ஃப்ளூயன்சர் டீமில் இருப்பீங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ப்ரொமோஷன் டீமில் இருப்பீங்க. ஸோ எடுகோஸ்ட், பைமோட் இந்த கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணது இவங்க மட்டும்தான் இந்த டாஸ்க்கை இப்போதைக்கு பயன்படுத்த முடியும். ப்ரொமோஷன் டீமுக்கு அவைலபிள் வரும்போது நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுற நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம படிச்சிடலாம். ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட்டு தான் இப்போ கொடுத்துருக்காங்க. அந்த போஸ்ட்டுக்கு 7 ரூபாய். ஸோ உங்களுடைய இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் மட்டும்தான் போடணும். அதை வேறு எந்த குரூப்லேயும் போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை ஷேர் பண்ணக்கூடாது. உங்களுடைய அக்கௌண்ட்டில் பப்ளிக் போஸ்ட்டில் தான் இருக்கணுமே தவிர ப்ரைவேட் போஸ்ட்டில் இருக்கக்கூடாது. 250 நாள் உங்களுடைய போஸ்ட் டெலீட் ஆகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆக மொத்தத்தில் உங்கள் போஸ்ட்டு சுத்தமாக டெலீட்டே ஆகக்கூடாது. அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முறையில் பண்ணுங்கள். செகண்ட் பாயிண்டில் ஒரு ப்ராடக்ட்டு லிங்க் கொடுத்துருப்பாங்க, டைட்டில் கொடுத்துருப்பாங்க. அதை பைமோட்டில் சர்ச் பண்ணணும், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும், சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணணும். ஸோ அதை ஃபைனலாக நாங்கள் போஸ்ட் பண்ணிட்டோன்னு எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே நம்ம சப்மிட் பண்ணணும். கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷனை தப்பாக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களோட டாஸ்க் ரிஜெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு உங்களுடைய பெனால்ட்டி, உங்களுடைய பேவுட் டிடெக்ட் ஆகும். ஒரே போஸ்ட்டை மறுபடியும் நீங்கள் போஸ்ட் பண்ணக்கூடாது. கண்டிப்பாக நோட்டீஸ் போர்டு அனௌன்ஸ்மெண்ட்டில் வர இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஃபாலோ பண்ணணும். இதில் வராத தகவல் கூட நோட்டீஸ் போர்டில் ஒரு தகவல் வாய்ஸ் ரெக்கார்டில் வந்துடும். ஸோ நீங்கள் அதை கேட்டு அதன்படியும் பண்ணணும். அப்படி பண்ணாமல் இதில் உள்ளதை மட்டும் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் பெரிய மிஸ்டேக் வரும். ரொம்ப தவறாக ஷார்ட்கட்ஸ் ஏதாவது யூஸ் பண்ண நினச்சிங்கன்னா, மல்டிபிள் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. ஒரு ஐடி வச்சுருக்கீங்கன்னா ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும். 2 எஸ்பிஐ ஐடி வச்சுருக்கீங்கன்னா 2 ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கணும். 3 ஐடினா அதே மாதிரி தான் 3 அக்கௌண்ட்டு. அது இன்ஸ்டாவாக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். சாரி, 2ல் ஒன்றா தான் இருக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது நமக்கு 5 டெய்லி டாஸ்க் ரெஃபரன்ஸ். இதுதான் உங்களுக்கு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும். இதில் எதெல்லாம் மாறும்னா, இந்த டைட்டில் மாறும், ஸோ இந்த பிக் மாறும், ஸோ இந்த ஸ்பான்சர் ஹேஷ்டேக்ஸ் மாறும். இவ்வளவு விஷயங்கள் மாறும், கவனமாக இருக்கணும். இப்போ நமக்கான டெய்லி டாஸ்க் என்ன வேலை? இந்த சர்ச் ப்ராடக்ட் டைட்டில், இதுக்கு கீழே இந்த மல்டிபிள் பிளக்குன்னு இருக்குல்ல, இவ்வளோ தான் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு என்ன வேர்டு ஃபுல்லாக இருந்தாலுமே அதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணணும். இதை காப்பி பண்ணிட்டீங்களா? இப்போ நம்ம பைமோட்டில் நம்ம சர்ச் பண்ண போகிறோம். ஸோ அப்போது நமக்கு இந்த பிக் மாதிரி நம்ம ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்.
பை மோடுக்கு வந்தாச்சு. அந்த டைட்டிலை பேஸ்ட் பண்ணுறேன், சர்ச் கொடுக்குறேன். நான் வந்துட்டா. ஸோ இந்த ப்ராடக்டை ஓப்பன் பண்ணுறேன். இதை அப்படியே இந்த டைட்டில் தெரிகிற மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. டைட்டில் இந்த ஃபுல் ஃபோட்டோ இது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இவ்வளவு தான் பை மோட்டில் நமக்கு வேலை. ஸோ இந்த ப்ராடக்ட் மட்டும் உங்களுக்கு எப்போ வேணால் மாறிக்கிட்டே இருக்கும். என்ன ப்ராடக்டாக இருந்தாலும் மேலே டைட்டில் இருக்கும், கீழே ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதை நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த பிறகு நம்மளுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட், இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கு போயிடணும். ஸோ அடுத்தது இப்போ ஸ்பான்சர் ஹேஷ்டேக்ஸ் இருக்குல்ல, இந்த ஸ்பான்சர் ஹேஷ்டேக்ஸை நீங்கள் தனித்தனியாக காப்பி பண்ணிக்கோங்க. இல்லைனா பார்த்து நீங்கள் டைப் பண்ணலாம். நீங்கள் எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்டை போஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி நம்ம போஸ்ட் பண்ணலாம். நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதை தெளிவாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்டோட டைட்டில் நம்ம ஏற்கனவே இந்த டைட்டிலை அப்படியே காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கு அடுத்தது உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்கள். இந்த எலக்ட்ரிக்கல் போர்டு இருக்குல்ல, இந்த போர்டை பற்றி நம்ம ஒரு சம்பந்தமான விஷயங்களில் பண்ணணும். இப்போ ஒரு வாட்டர் பாட்டில் இருக்குன்னா அது என்ன கம்பெனியாக இருக்கலாம், பட் அது பாட்டில். இப்போ இது என்ன ஒரு கம்பெனியாக இருக்கலாம், பட் இது ஒரு எலக்ட்ரிக்கல் போர்டு. ஸோ எந்த ஒரு ஃப்ரூட்டாக இருக்கலாம், ஆரஞ்சாக இருக்கலாம், ஆப்பிளாக இருக்கலாம், பட் அது ஒரு ஃப்ரூட். இந்த மாதிரி பொதுவான ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தையை பயன்படுத்தி நம்மளுடைய கருத்துக்களை சொல்லணும். இது எனக்கு இந்த போர்டு யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருக்குது, பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீட்பேக்கை நம்ம ஒரு 5 வேர்ட்ஸில் கொடுத்துட்டு, அடுத்தது முக்கியமான விஷயம் உங்களுக்கு எங்கேயுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இதுதான் முக்கியமான விஷயம். இந்த டவுன்லோட் பை மோட் ஸ்மார்ட் அப்ளிகேஷன் ஆன் பிளே ஸ்டோர் அண்ட் ஆப்பிள் ஸ்டோர். ஸோ இதை மட்டும் நீங்கள் தனியாக டைப் பண்ணி வச்சுக்கோங்க. எப்போவும் உங்களுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு அடுத்தது நீங்கள் இந்த வேர்டை ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். எல்லா டாஸ்க்லேயுமே இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களுக்கு மாறவே செய்யாது. இது உங்களுக்கு பெர்மனெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு டைட்டில், செகண்ட் நம்மளுடைய ஃபீட்பேக், ஸோ தேர்டு நமக்கு சொல்லாத ஒரு மறைமுகமான விதிமுறைகள். ஸோ இதை நம்ம ஃபாலோ பண்ணலன்னா நமக்கான பேமெண்ட் கிடைக்காது. ஸோ அதுக்கடுத்தது ஸ்பான்சர் ஹேஷ்டேக்ஸ் ஆட் பண்ணணும். ஹேஷ்டேக்ஸும் உங்களுக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஹேஷ்டேக்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் தனித்தனியாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளவுதான். இப்போ இதை நீங்கள் ஷேர் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் போஸ்ட் பண்ணியாச்சு. இந்த போஸ்ட் நாங்கள் பண்ணிட்டோங்கிறத நம்ம எஸ்பிஓக்கு தெரிவிக்கணும், ப்ரூஃப் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம போட்ட போஸ்ட்டு இப்படி தான் நமக்கு ஷோ ஆகும். இதில் ஒரு மோர் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டு ஃபுல்லாக உங்களுக்கு தெரியும். உங்களுடைய டைட்டில், ஸ்பான்சர் ஹேஷ்டேக்ஸ் வர தெரியும். ஸோ அடுத்தது உங்களுடைய போஸ்ட்டில் இருக்க அந்த ஃபோட்டோவில் இருக்க டைட்டிலும் ஃபோட்டோவும் தெரியும். ஸோ இது தெரிகிற மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட். இந்த போஸ்ட்டோட லிங்க்கை நம்ம எஸ்பிஓ போர்ட்டலில் சப்மிட் பண்ணணும். ஸோ அப்போது இதில் ஒரு ஷேர் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணி காப்பி லிங்க் இருக்கும், அதை டச் பண்ணிங்கன்னா முடிஞ்சது வேலை. இப்போ நமக்கு எங்கே வேலைன்னா எஸ்பிஓ போர்ட்டலுக்குள்ளே தான். இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் இந்த போர்ட்டலுக்குள்ளே இருந்துட்டீங்க. ஸோ ஒரு சைட்டுக்குள்ளே நம்ம இருக்கோம், ஒரு ஆப்ஷனுக்குள்ளே இருக்கணும்னா ஒரு நிமிஷம், குறைஞ்சது 1 நிமிஷத்தில் இருந்து அதிகபட்சம் 3 நிமிஷம். இந்த 3 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டை லாக் அவுட் பண்ணிவிட்டு மறுபடியும் லாகின் பண்ணுங்க. இப்போ டாஸ்க் சப்மிஷன் உள்ள வாங்க. இப்போ நம்ம கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் தானே முடிச்சிருக்கோம். இப்போ அதில் கோட்டு கொடுங்க. இந்த டைம் முடிகிற வரை வெயிட் பண்ணுங்க. இதை நீங்கள் பாஸ் பண்ணக்கூடாது, ப்ளே பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ இப்போது நமக்கு கண்டென்ட் ஷேரிங் டாஸ்க் ஆப்ஷன் வந்துட்டு, இப்போ நம்மளுடைய எடுத்தோம்ல ஃபேஸ்புக்கில் நான் கரெக்டாக போஸ்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ப்ரூஃபை நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. ஸோ அந்த போஸ்ட்டோட லிங்க்கு, ஃபேஸ்புக்கில் நான் போஸ்ட் பண்ணதோட லிங்க்கையும் நான் கரெக்டாக சப்மிட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் நான் சப்மிட் பண்ணுறேன். ஓகே, எனக்கு சப்மிட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்தாச்சு. டாஸ்கோட ரிப்போர்ட்டில் என்னோடய ஸ்டாஃப் ஐடி, நேமு, ஸோ இதில் இங்கே பாருங்கள் நான் கரெக்டாக பண்ணியிருக்கனால அப்ரூவ்டு வருது. ஸோ
கரெக்டா, ராங்கா இத சர்ச் பண்ற வரைக்கும் பெண்டிங்லே தான் இருக்கும். தவறா பண்ணியிருந்தீங்கன்னா, உங்களுக்கு ரிஜெக்ட்ன்னு இதுல வரும். ரீசன் என்னங்கிறதும் இதுல வரும். அடுத்த முறை நீங்க சரியாக பண்ணணும். இவ்வளவுதான் விஷயம். இதுல வேற ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க. தயவு செஞ்சு இதுல சொல்லியிருக்க மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. இதுல ஃபாலோ பண்ணாம எனக்கு 404 எரர் வருதுன்னு சொல்லாதீங்க. நான் இத தாண்டி வராது. முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா பண்ணுங்க. உங்களுடைய டீம் மெம்பர்ஸ் இன்னும் பண்ணாம இருக்காங்கன்னா, இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நம்ம உண்மை உறக்கச்சொல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்பி அப்டேட் தொடர்ந்து சுலபமான முறையில் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நானும் முயற்சி பண்ணுவேன். தேங்க்யூ.